Hi students, RRB டெக்னீஷியனுக்கான 2026 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ தான் இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நேற்று ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தோமா, எவ்வளோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ்னு 6000 வேகன்சிஸ் 6565 வேகன்சிஸ் டோட்டலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேகன்சிஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆர்ஆர்பி வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். www.rrbapply.gov.inங்கிற அஃபீஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? டோட்டலாக வந்து 2 பெரிய போஸ்டிங் கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னலுக்கும் டெக்னீஷியன் கிரேட் 3க்கும் வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். வேகன்சிஸ், ஏஜ் லிமிட், குவாலிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் டேட் என்னைக்கு ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறது. அப்ளிகேஷன் டேட் என்னைக்கு ஓப்பன் ஆகுதுங்கிறது இன்னையிலேருந்து ஓப்பன் ஆகுதுப்பா. 30/6/2026 இன்னையிலேருந்து ஓப்பன் ஆகுது. லாஸ்ட் டேட் ஆஃப் பேமெண்ட்கான ஃபீஸ் பேமெண்ட்கான லாஸ்ட் டேட் வந்து 31/07/2026. நெக்ஸ்ட் மந்த் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. நெக்ஸ்ட் மந்த் 29th வரைக்கும், இந்த 29th நீங்கள் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணியிருக்கணும். சரிங்களா? இந்த 29/07/2026 11:59 PM உங்களோட ஃபுல் அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிருக்கணும். ஃபீ பேமெண்ட்க்கு வேணால் உங்களுக்கு 2 days டைம் எக்ஸ்டென்ஷன் தராங்க. 31/07/2026 நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணால் போதும். லாஸ்ட் டே வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா லாஸ்ட் டேட்டில் வந்து வெப்சைட் வந்து கிராஷ் ஆகிறதுக்கோ இல்லை பஃபர் ஆகிறதுக்கோ நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால நிறைய பேர் அப்ளை பண்ண முடியாமல் கூட போயிடும். சரிங்களா? பாதி ப்ராசஸ்லேயே உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் ஸ்ட்ரக் ஆகிரும், இல்லை லோட் ஆகாது, அதுக்கு மேலே அடுத்த பேஜ்க்கு மூவ் ஆகாது. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுவீங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் இந்த வீக்குக்குள்ளேயே, அதாவது நாளையிலேருந்து 1 வீக்குள்ளே 17லேருந்து 7/7க்குள்ளேயே நீங்கள் அப்ளிகேஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி ஃபீ பேமெண்ட்டையும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. சரிங்களா? அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ அது எப்போ ஓப்பன் ஆகுது? அது வந்து 8வது மாதம் ஓப்பன் ஆகுது. 1/8லேருந்து 10/8 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. கரெக்ஷன் விண்டோனா இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் சப்போஸ் இப்போ அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, அதில் ஏதாவது சின்னதாக ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு வைங்க. சம்திங் லைக் உங்கள் நேம்லேயோ இல்லை டேட் ஆஃப் பர்த்லையோ இல்லை அட்ரஸ்லேயோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அந்த மாதிரியான மிஸ்டேக்ஸை வந்து நீங்கள் இந்த கரெக்ஷன் விண்டோவில் ஓப்பன் பண்ணுறப்ப நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போ நீங்கள் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு அந்த பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா, ஸ்க்ரைப் டீட்டெயில் சப்மிஷன் வந்து 11/8/2026லேருந்து 15/8/2026 உங்களுக்கு அந்த டேட் ஓப்பன் ஆகும். அந்த டேட்டில் உங்களுக்கு நீங்கள் வந்து ஸ்க்ரைப் டீட்டெயிலோட சப்மிஷனை நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்கணும். சரிங்களா? இப்போ அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, பேசிக் ஏஜ் லிமிட். ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 போஸ்டிங்க்கான வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னலு, இன்னொரு போஸ்டிங் வந்து டெக்னீஷியன் கிரேட் 3. இதோட பே ஸ்கேல் என்ன, பே லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெவல் 5. இதோட பே ஸ்கேல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பே ஸ்கேல் 2, பே லெவல் 2. இந்த கிரேட் 1 சிக்னலுக்கான போஸ்டிங், அதாவது பேசிக் சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 29,000 இருக்கும்பா. சரிங்களா? இதுக்கு வந்து ஒரு 29,000 இருக்கும். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, 29,000 இருக்கும். உங்களுக்கு இனிஷியல் பேவாக வந்து கிரேட் 1 சிக்னல் அந்த போஸ்டிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக் பே வந்து, அதாவது இனிஷியல் பேவாக உங்களுக்கு 29,000. இது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆகலாம். சரிங்களா? டெக்னீஷியன் கிரேட் 3 இந்த போஸ்டிங் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இனிஷியல் பேமெண்ட்டாக உங்களுக்கு 19,000 உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? அடுத்து இந்த கிரேட் 1 சிக்னல் டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னலுக்கான ஏஜ் லிமிட் 1/7/2026 பிரகாரம் உங்களுக்கு 18 to 33 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். சரிங்களா? உங்கள் வயசு வந்து 18லேருந்து 33 ஏஜ்க்குள்ளே இருக்கணும். அதே போல் தான் டெக்னீஷியன் கிரேட் 3க்கான ஏஜ் வந்து 18லேருந்து 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். சரிங்களா? இப்போ அடுத்து நம்ம
ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்க்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்க்குறப்ப எஸ்சி, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்டி, எஸ்டி கேண்டிடேட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் 2 கேட்டகரிக்குமே, அதாவது 2 போஸ்டிங்ஸ்க்குமே உங்களுக்கு 5 இயர்ஸ்ங்கிறது ஏஜ் ரிலாக்ஸேஷன் தராங்க. ஓபிசி, என்சிஎல் நான் க்ரீமி லேயரில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் 2 போஸ்டிங்ஸ்க்குமே 2 கேட்டகரி, அதாவது 2 இதுக்குமே 2 வேகன்சிஸ்க்குமே உங்களுக்கு வந்து 3 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் தராங்க. மத்தபடி எக்ஸ் சர்வீஸ்மென்லேயே யூஆர் இடபிள்யூஎஸ்ஸாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு 3 இயர்ஸுங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? அடுத்து டேட் ஆஃப் பர்த் ரேஞ்ச் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ யூஆராக இருக்கீங்க 18 to 33 இயர்ஸுங்கிறது ஏஜ் குரூப்பில் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஆமாவா? இது வந்து எதுக்கு? சிக்னல் கிரேட் 1 சிக்னலுக்கு. அடுத்து வந்து யூஆராக இருந்தீங்க அப்படின்னா இந்த வயசுக்கு இதுக்கு முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது. யூஆர் அண்ட் இடபிள்யூஎஸ்ஸாக இருந்தீங்கன்னா 2/7/1993க்கு உள்ளார பிறந்திருக்கவங்களா இருக்கணும். ஓபிசி நான் க்ரீமி லேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 02/07/1990க்குள்ளே பிறந்தவங்களா இருக்கணும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா 02/07/1988 இருக்கணும். ஓகேவா? இந்த ஏஜ்க்குள்ளே, அதாவது இந்த இயர்க்குள்ளே பிறந்தவங்களா இருக்கணும். இந்த இயருக்கு மேலே பிறந்தவங்களா இருக்கக்கூடாது. நாட் லேட்டர் தேன் இங்கே கொடுத்துருக்காங்கல்ல 1/7/2028க்கு மேலே பிறந்தவங்களா இருக்கக்கூடாது. இந்த ஏஜில், இந்த டைம் டியூரேஷன்லேருந்து இந்த டைம் டியூரேஷனுக்குள்ளே பிறந்தவங்களா இருக்கணும். அதே போல் தான் இந்த கிரேட் 3க்கு நம்ம பார்த்தோமா, டெக்னீஷியன் கிரேட் 3க்கு அவங்க வந்து 1996க்குள்ளே பிறந்திருக்கணும். இவங்க ஓபிசி நான் க்ரீமி லேயரில் இருக்கிறீங்க அப்படின்னா 1993க்குள்ளே பிறந்திருக்கணும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 1991க்குள்ளே பிறந்திருக்கணும். சரிங்களா? புரிஞ்சதா? அடுத்து வந்து கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து அமௌண்ட் டிடக்ட் பண்ணுவாங்கப்பா. நீங்கள் வந்து ஜென்ரல் கேண்டிடேட்டாக இருக்கீங்க, ஜென்ரல் கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து 500 rupees வந்து எக்ஸாம் ஃபீஸுங்கிற மாதிரி கலெக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் சிபிடி 1 அட்டன் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற இது அவங்களுக்கு இன்டிமேட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு 400 rupees வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? அதே போல் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட், அப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மென், பிடபிள்யூடி, ஃபீமேல் கேண்டிடேட்ஸ், டிரான்ஸ்ஜெண்டர் கேண்டிடேட்ஸ் அண்ட் மைனாரிட்டிஸ் இந்த கேட்டகரிக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான அமௌண்ட் வந்து 250ங்கிறத பே பண்ணுவீங்க. இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு உங்கள் பேங்க் இதில் ரீஃபண்ட் ஆகிடும். சரிங்களா? ஜென்ரல் கேட்டகரியில் அப்ளை பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 500 rupees. அதே இல்லாமல் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட், உமன் கேண்டிடேட், எக்ஸ் சர்வீஸ்மென், டிரான்ஸ்ஜெண்டர், மைனாரிட்டிஸில் அந்த கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 250ங்கிறது ஃபீஸ், எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபீஸாக வாங்க போகிறாங்க. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்க, எந்த மாதிரி டைப்பில் எக்ஸாம்ஸ் நடக்க போகுது, எத்தனை ஸ்டேஜில் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எத்தனை ஸ்டேஜில் செலெக்ஷன் ப்ராசஸ்ங்கிறப்ப 3 ஸ்டேஜில் செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு சிபிடி. யூஸ்வலாக நம்ம ஆர்ஆர்பியில் எல்லா எக்ஸாம்ஸுமே நடக்கும்ல சிபிடி, ஒரு பேசிக் சிபிடி தான் இருக்க போகுது. பேசிக் நான் ஏன் சொல்கிறேன்னா இதோட குவாலிஃபிகேஷன் நம்ம பார்க்குறப்ப நமக்கு தெரியும். சரிங்களா? கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்க போகுது. அடுத்து செகண்ட் ப்ராசஸாக உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்க போகுது. இந்த எக்ஸாமுக்கு முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் தான்ப்பா. சரிங்களா? இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பற்றியே நம்ம செப்பரேட்டாக வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஏன்னா இது வந்து எக்ஸாம் சிபிடி கிளியர் பண்ணிட்டாலும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் உங்களுக்கு கிளியராக இருந்தாலும், இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷனில் சில விஷயங்கள் இருக்குது நம்ம பார்க்க வேண்டியது. இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக தனியாக ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? அடுத்து வந்து கேட்டகரி வைஸ் குவாலிஃபிகேஷன். இந்த மினிமம் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சொன்ன மாதிரி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஆர் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா டோட்டல் மார்க்ஸ்லேருந்து 40% ஆஃப் த மார்க் நீங்கள் செக்யூர் பண்ணால் போதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓபிசி நான் க்ரீமி லேயரில் இருக்கிறீங்க அப்படின்னா 30% ஆஃப் த மார்க் வந்து உங்களுக்கு மினிமம் குவாலிஃபையிங் மார்க். எஸ்சி கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா 30%, எஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா 25%, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு
2 மார்க்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் இந்த 2 மார்க்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனுங்கிறது இருக்குது. சரிங்களா? அடுத்து போஸ்ட். என்னென்ன போஸ்ட்டுக்கு என்னென்ன எக்ஸாம் குவாலிஃபிகேஷன், எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்னங்கிறத பார்த்துடலாமா? டெக்னீஷியன் கிரேட் 1க்கு பிஎஸ்சி இன் ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் கிராஜுவேட்டாக இருக்கலாம், இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்களா கூட இருக்கலாம், ஐடி, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆர் ரிலவெண்ட் இன்ஜினியரிங் டிப்ளமா படிச்சிருந்தா கூட நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். இல்லை எனி டிகிரி, இல்லைனா டிப்ளமா இல்லைனா டிகிரி. எனி டிகிரிங்கிறது இல்லை, இன்ஜினியரிங்கில் ஏதாவது ஒரு டிப்ளமா படிச்சிருக்கலாம், இல்லைனா டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்களா இருந்திருக்கலாம். டெக்னீஷியன் கிரேட் 3க்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் ஆர் எஸ்எஸ்எல்சி ப்ளஸ் ஐடிஐ. சரிங்களா? ஒன்று மெட்ரிகுலேஷன் முடிச்சிருக்கலாம், அப்படி இல்லைனா எஸ்எஸ்எல்சி ப்ளஸ் ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஐடிஐ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ஐடிஐ இன்டர்ன்ஷிப் கோர்ஸ் நீங்கள் பண்ணியிருப்பீங்கள, ஐடிஐ ட்ரேட் கோர்ஸ்க்கான சர்டிஃபிகேட் இருக்கும்ல, அதை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து எக்ஸாம் பேட்டர்ன். டெக்னீஷியன் கிரேட் 1க்கு என்ன சிலபஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ்னு நம்ம பார்த்தோன்னா 100 கொஷின்ஸ் உங்களுக்கு கேட்க போகிறாங்க. எவ்வளோ மார்க்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ். 100 கொஷின் 100 மார்க்ஸ் இருக்குது. டோட்டல் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸ் வந்து இந்த எக்ஸாம் உங்களுக்கு நடக்க போகுது. சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் ஆர்ஆர்பியாக இருந்தாலும் சரி, எஸ்எஸ்சியாக இருந்தாலும் சரி, பேங்கிங்காக இருந்தாலும் சரி, மோஸ்ட்லி நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் கண்டிப்பாக இருக்கும். நெகட்டிவ் மார்க்கிங் இந்த எக்ஸாமுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/3 மார்க்ஸ் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. சரிங்களா? அடுத்து என்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது? சப்ஜெக்ட்னு பார்த்தோன்னா ஜென்ரல் அவேர்னஸ் இருக்குது. ஜென்ரல் அவேர்னஸில் நமக்கு 10 கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க. ரீசனிங்கில் 15 கொஷின்ஸ். கம்ப்யூட்டர் பேசிக் கம்ப்யூட்டர் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி இருக்கும்பா. ஏன்னா இதோட வெயிட்டேஜ் பாருங்கள், ரீசனிங் ஜென்ரல் அவேர்னஸை விட உங்களுக்கு இதுக்கான வெயிட்டேஜ் அதிகம். ஆமாங்களா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 20 கொஷின்ஸ் உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேசிக்ஸ்லேருந்து கேட்குறாங்க. ரொம்ப பேசிக்கான கொஷின்ஸ் தான் இருக்கும். நம்ம முடிஞ்சால் வந்து ஆர்ஆர்பி டெக்னீஷியனுக்கான இந்த பற்றின சிலபஸ் பற்றின டீட்டெயில்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு வரதுக்கு பார்க்கலாம். எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வரலாம். மேத்தமேட்டிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா 20 கொஷின்ஸ். பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக உங்களுக்கு 35 கொஷின்ஸ் இருக்க போகுது. அப்போ டோட்டலாக எத்தனை கொஷின்ஸ்? 100 கொஷின்ஸ், 100 மார்க்ஸ். ஈச் கொஷின் கேரிஸ் 100 மார்க்ஸ். ஆமாவா? ஓகே. இது வந்து எந்த பொசிஷனுக்கானது? டெக்னீஷியன் கிரேட் 1க்கானது. இதே வந்து டெக்னீஷியன் கிரேட் 3க்கானது பார்த்துட்டு இருக்கோமா? கிரேட் 3க்கு பார்த்தோன்னா 100 கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க. அதே 100 மார்க்ஸ் தான், அதே 90 மினிட்ஸ் தான். ஆனால் இங்கே சப்ஜெக்ட்ஸ் டிஃபர் ஆகுது. என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்? மேத்தமேட்டிக்ஸ்லேருந்து 25 கொஷின்ஸ் கேட்குறாங்க, ரீசனிங்கில் ஒரு 25 கொஷின்ஸ் கேட்குறாங்க, ஜென்ரல் சயின்ஸில் உங்களுக்கு ஒரு 40 கொஷின்ஸ் கேட்குறாங்க, ஜென்ரல் அவேர்னஸில் ஒரு 10 கொஷின்ஸ் கேட்குறாங்க. இந்த 2 எக்ஸாம்லேயுமே நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஜென்ரல் அவேர்னஸ்க்கான வெயிட்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆமாங்களா? இந்த டெக்னீஷியன் கிரேட் 1க்கும் சரி, கிரேட் 3க்கும் சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸோட வெயிட்டேஜ் எவ்வளோ தான்? 10 கொஷின்ஸ் தான் கேட்குறாங்க. அதே போல் இந்த சைடில் இந்த கிரேட் 3க்கு பார்த்தீங்கன்னா சயின்ஸோட வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது. இங்கே வந்து பேசிக் சயின்ஸோட வெயிட்டேஜ் 35ன்னு கேட்டிருக்காங்க. ஆனால் இங்கே வந்து ப்ளஸ் இன்ஜினியரிங், ஏன்னா இது இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் அண்ட் டிப்ளமா படித்தவங்களுக்காகங்கிறனால ரெண்டுமே மிக்சடாக கேட்க போகிறாங்க. சரிங்களாப்பா? அடுத்து இப்போ லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுதான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சதர்ன் ரீஜனுக்கு எவ்வளோ வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் இதாக பார்த்துடலாம். இந்த டேப்லர் காலமில் அதை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கு. பெங்களூர் ஆர்ஆர்பி இதில் வந்து டெக்னீஷியன் கிரேட் 1க்கு 18 போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதே வந்து டெக்னீஷியன் கிரேட் 3க்கு 227 போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இது டோட்டலாக ஸ்ப்ளிட் பண்ணோன்னா 81. இது 2 போஸ்டிங்ஸையும் சேர்த்து இங்கே கொடுத்துருக்காங்கப்பா.
யூஆர்க்கான போஸ்டிங் வந்து டோட்டல் இந்த 2 போஸ்டிங்க்கும் கிரேட் 1க்கும் சரி கிரேட் 3க்கும் சரி ரெண்டும் கம்பைன் பண்ணி யூஆர்க்கான போஸ்டிங் எத்தனை இருக்குது? 81 போஸ்டிங் இருக்குது. எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கான போஸ்டிங் வந்து 52 வேகன்சிஸ் இருக்குது. எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 32, ஓபிசிக்கு 50, இடபிள்யூஎஸ்க்கு 30, டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இது ரெண்டும் கம்பைன் பண்ணி 245 வேகன்சிஸ் இருக்குது. சரிங்களா? சென்னை ரீஜியனுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரேட் 1க்கு 19 வேகன்சிஸும் கிரேட் 3க்கு உங்களுக்கு பாருங்கள் இருக்கிறதுலையே இந்த சதர்ன் ரீஜியனில் இருக்கிறதுலே சென்னைக்கு தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸ் அதிகம். கிரேட் 3க்கு 591. இந்த டோட்டல் வேகன்சிஸும் பார்த்தீங்கன்னா சென்னை ரீஜியனுக்கு தான் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஆமாவா? 610 வேகன்சிஸ் இருக்குது. யூஆரில் 233, எஸ்சி கேண்டிடேட்க்கு 100 வேகன்சிஸ், எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 69 வேகன்சிஸ், ஓபிசியாக இருந்தீங்கன்னா 150, இடபிள்யூஎஸ்ஸாக இருந்தீங்கன்னா 58. அதே போல் செகண்ட்ராபாத் அதுக்கு வந்து டெக்னீஷியன் கிரேட் 1க்கு 4 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. கிரேட் 3க்கு 395 வேகன்சிஸ், யூஆர் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 136 வேகன்சிஸ், எஸ்சி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 61 வேகன்சிஸ் இருக்குது. 47 வேகன்சிஸ் எஸ்டி கேண்டிடேட்க்கு சொல்லியிருக்காங்க. 97 வேகன்சிஸ் ஓபிசிக்கு சொல்லியிருக்காங்க. இடபிள்யூஎஸ்க்கு 58 வேகன்சிஸ் சொல்லியிருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இது ரெண்டும் டெக்னீஷியன் 1யும் டெக்னீஷியன் 3யும் ஜாயின் பண்ணோன்னா நமக்கு டோட்டல் வேகன்சிஸ் எவ்வளோ இருக்குது? 399 வேகன்சிஸ் இருக்குது. திருவனந்தபுரமில் பார்த்தீங்கன்னா 21 வேகன்சிஸ் சொல்லியிருக்காங்க. 390 வேகன்சிஸ் வந்து கிரேட் 3க்கு சொல்லியிருக்காங்க. 160 வேகன்சிஸ் வந்து யூஆர் கேண்டிடேட்ஸ்க்கு சொல்லியிருக்காங்க. எஸ்சியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 55 வேகன்சிஸ் இருக்குது. எஸ்டியாக இருந்தீங்கன்னா 47 வேகன்சிஸ், ஓபிசியாக இருந்தீங்கன்னா 106 வேகன்சிஸ், இடபிள்யூஎஸ்ஸாக இருந்தீங்கன்னா 43 வேகன்சிஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 411. ஏன் நம்ம வந்து இந்த சதர்ன் ரீஜியனை ஸ்பெசிஃபிக்காக எடுத்துகிட்டு வந்து பார்த்துருக்கோம் அப்படின்னா, நீங்கள் அப்ளை பண்ணுறப்பவே எந்த ரீஜனுக்கு நீங்கள் போஸ்டிங் போகணும் அப்படிங்கிறத மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் போஸ்டிங் வைஸ் பார்த்தீங்கனாலும் சரி, நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃபை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலுமே சரி, சென்னை ரீஜியனுக்கு எப்போவுமே கட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஹையராக தான் இருக்கும். வேகன்சிஸ் இந்த டைம் சென்னை ரீஜியனுக்கு அதிகமாக வந்திருக்கு. மற்ற ரீஜியன்ஸை கம்பேர் பண்ணுறப்ப சென்னை ரீஜியன்ஸ்க்கு அதிகமாக இருந்திருக்கு. அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ டெக்னீஷியன் கிரேட் 1க்கு டோட்டலாக இந்த 4 இதுலேயும் சேர்த்துனோம்னா 62 வேகன்சிஸ் இருக்குது. இந்த சதர்ன் ரீஜியனுக்கு மட்டுமே கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேட் 3க்கான வேகன்சிஸ் உங்களுக்கு எத்தனை இருக்குது? 1603 வேகன்சிஸ் இருக்குது. சரிங்களா? இது டோட்டல் வேகன்சிஸ். அது இல்லாமல் கிராண்ட் வேகன்சி இந்த சிக்னல் அதாவது கிரேட் 1ஐயும் கிரேட் 3ஐயும் ஆட் பண்ணால் இடபிள்யூஎஸ், எஸ்சி, எஸ்டி, யூஆர், ஓபிசி எல்லா வேகன்சிஸையும் டோட்டலாக ஆட் பண்ணால் சதர்ன் ரீஜனுக்கு மட்டுமே 1665 வேகன்சிஸ் சொல்லியிருக்காங்கப்பா. சரிங்களா? ஸோ அதனால் நம்ம சேனல்லையும் இதுக்கு மேலே வந்து இது ரிலேட்டடான வீடியோஸ் நிறைய வரப்போகுது. ஆல்ரெடி போல் ஒன்று கண்டக்ட் பண்ணியிருந்தோமா, அந்த போல்லையும் வந்து நிறைய பேர் வந்து ஆர்ஆர்பிக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கீங்க. நம்ம ஆப்பில் புதுசாக ஒரு இது லான்ச் பண்ண போகிறோம்ப்பா, பெய்டு பேட்ச். ஆர்ஆர்பி படிச்சுட்ருக்க இல்லை படிக்க போகிற ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை படிச்சுட்ருக்க ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா அதில் பேசிக் டு அட்வான்ஸ் எல்லா சப்ஜெக்ட்ஸுமே கவர் பண்ண போகிறோம். ரீசனிங்க்கு தனி ஃபேக்கல்ட்டி இருக்க போகிறாங்க, சயின்ஸ்க்கு தனி ஃபேக்கல்ட்டி, மேக்ஸ்க்கு இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக தனி ஃபேக்கல்ட்டிஸ் இருக்காங்க. உங்களுக்கு ஸ்டடி பிளானர் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ப்ளஸ் டெஸ்ட்டு உங்களுக்கு என்னென்னைக்கு அட்டன் பண்ணணுங்கிறது முதல் கொண்டு ஃபுல் கைடன்ஸ் உங்களுக்கு இருக்கும். லைவ் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு பிடிஎஃபாக வேணும்னாலும் கிளாஸஸ் நடக்கிறத பிடிஎஃபாகவும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். அதனால் அந்த பெய்ட் பேட்ச்க்கான உங்களுக்கு லிங்க் அது ஃபார்ம் இப்போ தான் ஆன் ப்ராசஸில் இருக்குது. அது ஃபுல் கம்ப்ளீட் ஆனதும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ கொடுத்துருவோம். சரிங்களா? ஓகே, இதை தான் வந்து டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சேன். இது எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிங்க. நிறைய இதுக்கு மேலே இயர் எண்ட் ஆக போகுது. இதுக்கு மேலே ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே என்டிபிசியோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கும், மார்க்ஸ் பார்த்துருப்பீங்க. இந்த மார்க்ஸ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, ஓகே கிளியர் ஆன கேண்டிடேட்ஸ்க்கு ஆல் தி பெஸ்ட். கிளியர் ஆகாத கேண்டிடேட்ஸ்
ஹோப் லூஸ் பண்ணிடாதீங்க. இன்னும் நெறைய எக்ஸாம்ஸ் லைன் அப்ல இருக்கு. ஆமாவா? சிஜிஎல் அப்ளிகேஷன் ஓவர் ஆயிடுச்சு. அடுத்து சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் அந்த மாரி நெறைய எக்ஸாம்ஸ் வரப்போகுது. இப்ப ஆர்ஆர்பி டெக்னீஷியன் வந்திருக்கு. அது இல்லாம அடுத்த வருஷத்துக்கான அ எஸ்எஸ்சி, ஜிடி வந்துரும். இந்த மாரி நெறைய எக்ஸாம்ஸ் லைன் அப்ல வந்துகிட்டே இருக்கு. அதனால எக்ஸாம்ஸ்க்கு நல்லா ஃபோக்கஸ்டா படிங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் எக்ஸாம்ஸ். தேங்க் யூ.